ஹர ஹர மகாதேவ். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கொடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்த ராஜகுரு சரணம். அம்மா, இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு அனுமான் வசிய மந்திரங்களையும் அனுமானை எப்படியெல்லாம் துதிக்க வேணும், எந்த நாளில் துதிக்க வேணும், அனுமானை கும்பிடுறதுனால நமக்கு என்னென்னலாம் பயன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் சொற்குலகத்துக்கும் போகலை, நறுவுலகத்துக்கும் போகலை. அவர் சஞ்சீவி அப்படிங்கக்கூடிய, சஞ்சீவின்னா என்ன, அவர் சாகா வரம் பெற்றவர் அப்படிங்கிறது. சஞ்சீவி இருந்தாலே அவங்க சாக மாட்டாங்கங்கிறதுக்கு தான் சஞ்சீவி வரம் பெற்றவர் அவர். அவர் இந்த உலகத்தை காக்க உள்ளவர். ஆனால் என்ன, நம்ம இப்போ கண் முன்னாடியே இருக்கிற ஒருத்தவங்கள என்றைக்குமே நம்ம மதிக்கவும் மாட்டோம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஒருவர் யாருன்னு கேட்டால் அவர் ஹனுமான்ஜி தான். அனுமனை வசியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல அந்த அனுமனை உண்மையிலேயே நீங்கள் பாசத்தோடு வரவேற்கிறீங்களா, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவருடைய உறவு கொள்ள விரும்புகிறீங்களா, நீங்கள் பிறருக்காகவே வாழ்கிறது உண்மையா அப்படிங்கிறத அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்படின்னா முதல்ல நீங்கள் செவ்வாய்க்கிழமையே நீங்கள் அவருக்கு உகந்த நாள் அப்படின்னு கேட்டால் அது செவ்வாய்க்கிழமை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த செவ்வாய்க்கிழமை அதுக்கு அவங்க அந்த சாமிக்கு இந்த சாமிக்கு அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும், நார்த்துலேருந்து வெளிநாடு முதற்கண்டும் செவ்வாய்க்கிழமை ஹனுமானுக்கு உகந்த நாள் தான். அந்த நாளில் நதிக்கரையிலையோ இல்லை கடற்கரையிலையோ இல்லை கிணறுகளுக்கு பக்கத்துலேயோ இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹனுமானுடைய சிலை வைக்கணும். அப்படி இல்லைன்னா சிலை இல்லை அப்படின்னா ஹனுமானுடைய நல்ல ஃபோட்டோ வச்சுக்கிறோன்னா அந்த ஃபோட்டோவில் ராமர், லட்சுமண், சீதாதேவி இதயத்தை கிழித்து காட்டுவது போல் இருக்கணும் அந்த ஃபோட்டோன்னு இருந்தால் மாத்திரம். இல்லைன்னா சஞ்சீவியோடைய அந்த ஹனுமானுடைய சிலை எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, வணங்குவது போல் இருந்தாலும் சரி, வீர அனுமானை கையில் கடாயத்தை வச்ச மணி இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் அனுமான் வச்சுக்கிறணும். அதே சமயத்தில் அனுமானை என்றைக்கு நம்ம அவரை பூஜிக்கிறோமோ அவரை என்ன பண்ணணும், அவருக்குரிய மாதிரி காவி கலரில் வேட்டி கட்டிக்கிறணும். வேட்டியாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் வேட்டி கட்டலாம். பெண்களும் அனுமானை பூஜிக்கலாம். ஏன்னா பெண்களை அனுமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீதாதேவி வனத்தில் இருக்கும்போது பெண்களுக்கு தூது போய் பெண்கள்கிட்ட இருந்து ஒரு பொருளை கொண்டு கொடுத்தாரு அப்படின்னா அது சீதாதேவியாக தான் இருக்க முடியும். அதனால் பெண்களை ரொம்ப ரொம்ப அனுமானுக்கு பிடிக்கும். நீங்கள் நினைக்கலாம் அனுமானை ஆண்கள் தான் வணங்கணும், பெண்கள் வணங்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அது தவறான ஒரு கருத்து. பெண்களுக்கு கேட்டால் உடனே வருவார், பெண்களுடைய கண்ணீரை உடனே துடைப்பார், பெண்களுக்கு பலமாக இருப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதேமாதிரி செந்தூரம் இருக்குல்ல, செந்தூரம், அது ஒரிஜினல் செந்தூரம் வாங்கி அந்த செந்தூரத்தில் நெய் கலக்கணும். நெய்யில் எப்படின்னா சவாது பேஸ்ட்டு இல்லை சவாது பேஸ்ட்டும் கொஞ்சம் கலந்து அதில் நெய் கலந்து அதில் இது பண்ணணும். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள்லேயே பண்ணணும். பண்ணிவிட்டு அவருக்கு சீதாதேவிக்குன்னு ஒரு பூ இருக்கும், அது காடுகளில் இருக்கும், அந்த பூவை போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துளசியே போடலாம். அப்படி அந்த துளசியே எது நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை கீழே போடக்கூடாது. அதை எடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். இல்லை நீங்கள் உணவோடு தான் உட்கொள்ளணும், இல்லை திருநீரோடு கலந்து அதை செஞ்சு வச்சுக்கிறணும். செந்தூரம் கலக்கிறோம், திருநூறு இல்லைன்னா செந்தூரம், இது ரெண்டில் கலந்து வச்சுக்கிறணும். செவ்வாய்க்கிழமை நைட்டு உட்காந்து அந்த இடம் வீடாக இருந்தால், வனமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காடுகள், நதிகள், கடல், இந்த மாதிரி பாறைகள், அதே மாதிரி கோயிலுக்குள்ளே அது எப்படின்னா, இந்த இப்போல்லாம் சிமெண்டில் கட்டுறாங்க, அப்போல்லாம் கல்லில் கட்டுவாங்க. அந்த கல்லில் எப்படின்னா ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கும். அதனால் கோயிலுக்குள்ளே போய் உட்காந்தும் இந்த மந்திரங்களை ஜெபிக்கலாம். அதை இப்போ நல்லா இந்த மந்திரத்தை கேளுங்க. ஓம் வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமான் பிரசோதயாத்துன்னு சொல்லணும். அப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டோம். வாயுபுத்திராய சொல்லலாம், ஆஞ்சநேயர் மைந்தன் சொல்லலாம், ஜெய் ஹனுமான் சொல்லலாம், வீர ஹனுமான் சொல்லலாம். எது வேணாலும் நீங்கள் அந்த தத்புருஷாய வித்மயே மகா தேவதாயே ஹனுமான் தன்னோ பிரசோதயாத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பிரிச்சுக்கிறலாம், இல்லை சேர்த்துக்கிறலாம், அது எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய இது படிக்கும்போது அவர் வாயுபுத்திரனுடைய
மைந்தன் அப்படின்னு சொல்லலாம். உலகை காக்குறவருங்க. உலகமும் அவரை கண்டு நடுங்கும். உலகத்துக்கும் கட்டுப்பட்டவர், படுவாங்க எல்லாரும். பஞ்ச லோகங்களும் இவருக்கு கட்டுப்பட்டது. சனி பகவான் பிடிக்க முடியாத ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு அடுத்தாப்புல ஹனுமான். இந்த அனுமானை நீங்கள் வந்து துதிச்சு, ஏன்னா லேசாக தான் நீங்கள் நினைக்கிறீங்க அனுமான் தானேன்னு, ஆனால் அது தவறான விஷயம். அனுமானை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம். ஆனால் உலகத்துக்கே தெரியாத ஒரு ரகசியம். இந்திரஜல்லேருந்து நான் வந்து உங்களுக்கு இந்திரஜல் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்திரஜல்லேருந்து உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில தான் இந்த ஹனுமான்ஜியை நீங்கள் வந்து பண்ணணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஹனுமான் கோயிலுக்கு நீங்கள் போய் இந்த மந்திரத்தை உச்சரம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அனுமானுடைய எல்லா சக்தியும் வரும். உங்ககிட்ட வந்து பில்லி, சூனியம், ஏவல், பித்திருதோஷம், அதே மாதிரி யாரோடைய சாபம், யார் அவங்களுக்கு ஏதாவது ஏவி விட்டா இதெல்லாம் உடனே கேட்கக்கூடிய தெய்வீக ஆற்றல். அதே சமயத்தில் நீங்கள் நல்லா கேட்டுக்கிறங்க, ஒரு வெத்தலை எடுத்துக்கிறங்க. வெத்தலையில் இவருடைய இந்த ராம் 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 சொல்லிட்டு எழுதணும். ஜெய் வீர ஹனுமான் ராம் சொல்லிட்டு எழுதணும். என்றைக்குமே வீர ஹனுமானை கும்பிடும்போது ராமரை வந்து விளக்கிடக்கூடாது, அவரை சேர்த்து பண்ணணும். அவரையும் சீதாவையும் சேர்த்து பண்ணால் அந்த குடும்பம் வந்து ஜெயமாகும். உங்களுக்கு வேணும்னா ஹனுமானுடைய மந்திரம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். அது அனுமானுடைய இது நீங்கள் சொல்லலாம், துதி பாடலாம். ஆனால் அனுமானை கும்பிடக்கூடிய முறைகள் இதுதான். அவருடைய உடையை அந்த காவி ட்ரெஸ்ஸு வந்து உடுத்தணும், ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ்ஸு உடுத்தணும், ஆரஞ்சு கலரில் செந்தூரம் வைக்கணும். அதே மாதிரி ஹனுமான்ஜிக்கு வந்து எந்திரம் ஒன்று இருக்குது. அந்த எந்திரத்தை நானே வந்து கேளுங்க, யூடியூப்லேயே அந்த இதில் கமாண்டு போடுவீங்களே, அதில் நீங்கள் கேளுங்க, யாருக்கு என்ன வேணுமோ அந்த எந்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக்கம் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அடுத்த இதில் தனியாக வந்து உங்களுக்கு அந்த எந்திரத்தை போடுறது எப்படிங்கிறத சொல்கிறேன். அதை வந்து ஐம்பொன்னு தாயத்து வேணும், இல்லைன்னா வெள்ளி தாயத்து வேணும். இதில் வந்து இந்த எந்திரத்தை அடைச்சி நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிடும்போது உங்களை வந்து ஒரு வேளை எந்த நேரம் தூக்கத்தில் கூட உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது, மறந்துடுவீங்க. அப்படிங்கும்போது இந்த தாயத்து வந்து உங்கள் உடம்புல இருக்கும்போது மந்திரம் ஃபுல்லாமே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து அது ஒரு கரண்ட்டு இது மாதிரி உடம்பெல்லாம் பரவும். அதனால் நீங்கள் எந்த தெய்வத்தையும் வணங்குங்க, ஆனால் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஹனுமானை நீங்கள் கைவிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களை காவலாக காக்கும். அது உறுதியான ஒரு விஷயம். ஆஞ்சநேயர் வித்மயே வாயுபுத்திராய தீமஹி தன்னோ ஹனுமான் பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி கூட, இதே ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் அடிக்கடி சொல்லலாம். வாழ்க்கை வளமுடன்.